மத்திய அமைச்சர்களின் இலாக்காக்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், நீங்கள் தொடரலாம். மத்திய அமைச்சரவை விவரங்கள் தற்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஏற்கனவே பல்வேறு முக்கிய துறைகள், பாதுகாப்பு, உள்துறை, வெளியுறவுத்துறை, நிதித்துறை உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருந்தன. தற்பொழுது அடுத்த கட்ட அமைச்சரவைக்கான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் தர்மேந்திர பிரதான் ஒடிசாவை சேர்ந்தவர். அவர் கல்வித்துறை அமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி வைஷ்ணவை பொறுத்தவரைக்கும் அவர் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கஜேந்திர ஷெகாவத் அவர் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருப்பார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கஜேந்திர சிங் ஷெகாவத் ராஜஸ்தானை சேர்ந்தவர். கடந்த முறை அவர் ஜல்சக்தி, அதாவது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த நிலையில் தற்பொழுது அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை. அந்த பொறுப்பில் ஏற்கனவே ஆந்திராவை சேர்ந்த கிஷன் ரெட்டி இருந்த நிலையில் தற்பொழுது அந்த பொறுப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சுகாதாரத்துறை அமைச்சராக ஜே.பி. நட்டா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜே.பி. நட்டாவை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே 2014 முதல் 19 வரை அந்த காலகட்டத்தில் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். பின்னர் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டதால் அவர் அமைச்சரவையில் தொடர முடியவில்லை. தற்பொழுது அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய சூழலில் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சுற்றுச்சூழல் அமைச்சராக புவேந்தர் யாதவ் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சி.ஆர். பாட்டீல் ஜல்சக்தி துறை, அதாவது நீர்வளத்துறை அமைச்சராக இருப்பார் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒவ்வொரு தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஜோதிராஜ்ய சிந்தியா அவர் சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த ஜோதிராஜ்ய சிந்தியா வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். பிரகலாத் ஜோஷியை பொறுத்த வரைக்கும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார். சுரேஷ் கோபி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பாஜக எம்பியான சுரேஷ் சுற்றுலாத்துறையினுடைய இணை அமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இருந்த அமைச்சர்கள் இந்த முறை பெரும்பாலும் தொடர்ந்த நிலையில் அவர்களது இலாக்காக்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல மிக முக்கியமான ஒரு துறையாக கருதக்கூடிய சிவில் விமான போக்குவரத்து துறை என்பது தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முறை தெலுங்கு தேசம் கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியை சேர்ந்த ராம்மோகன் நாயுடு அவர் புதிய சிவில் போக்குவரத்துறை அமைச்சராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிரண் ரிஜிஜுவை பொறுத்த வரைக்கும் அவர் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக தற்பொழுது அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே விளையாட்டு மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் இருந்தவர். தற்பொழுது அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதுபோல முன்னாள் முதலமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் மனோகர்லால் கட்டார் ஆகியோர் அவர்கள் தற்பொழுது மத்திய அமைச்சராக பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கும் புதிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. குமாரசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இரும்பு எஃகுத்துறை ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன. மதசார்பற்ற ஜனதா கட்சியின் தலைவரான கூட்டணி கட்சியை சேர்ந்த குமாரசாமிக்கு எஃகுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஒவ்வொருவரினுடைய இலாக்காக்களும் ஒவ்வொன்றாக தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.